ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ ஃப்ரை. அதுக்கு வந்து நான் 3 பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரன்ச்சியான பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 3 பொட்டேட்டோ வந்து நல்லா அந்த தோலை வந்து நல்லா பீல் பண்ணிடணும். ஃபஸ்ட்டே நான் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொட்டேட்டோ வந்து என்ன சைஸ் வேணுமோ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். மீடியம், ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா வந்து சாப்பிடும் போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதெல்லாம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணோடனே நம்மளுக்கு நல்லா பொட்டேட்டோ ஃப்ரை கிடைக்கும். அதிலேயே நம்ம வந்து 3 பொட்டேட்டோவும் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பொட்டேட்டோவும் கட் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பொட்டேட்டோ எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே ஊற்றிக்கிட்டேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அது நல்லா ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து கடுகு போடலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பொட்டேட்டோ வெட்டி வச்சுருந்தோம்ல அதை போட்டுடணும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். அது நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டும். இந்த டீஸ்பூனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த காரம் கரெக்டாக இருக்கும் 3 பொட்டேட்டோவுக்கு. அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணணும். உப்பு நிறைய பொரியலில் யூஸ் பண்ண தேவையில்ல, திட்டமாக ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு பத்தலைன்னா அப்புறமேட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் கூட இல்லாத அளவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்படி ஆகிடுச்சின்னா வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் பாருங்கள் உங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.